வணக்கம். இந்த விருச்சக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதை எதை செய்யலாம் செய்யலாம் ஐயா? ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு உடல் சார்ந்த விஷயத்துல பிணிகள் எது ரொம்ப நோய் நொடி சார்ந்த விஷயம். செவ்வாய் தான் நோய்க்கான காரகனை. ஏன்னா இந்த நேரத்துல உச்சத்துல இருக்கார், மகரத்துல உச்சம் பெற்று காணப்படுகிறார். நம்ம ராசிநாதன் கூட அவர் தான் 6ஆம் அதிபதி. அப்ப நோய்க்கான காரகனும் அவரே. இந்த நேரத்துல சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தா மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம், தவறே கிடையாது. இது மாதிரி விஷயத்துக்கு தடை போடுறது, நான் வேணான்னு சொல்றது, மாத்திரை வந்து சாப்பிட்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்க பண்ணுங்க. நோய் நொடிகள் நீக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த 4ஆம் இடத்துக்கு கிரகங்கள் 23ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறதும், 13ஆம் தேதி சூரியன் மாறுறதும் உங்களுக்கு ஒரு ஆஃபரான காலத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வீடு கட்டிட்டேன், வீட்டுக்குள்ளே நான் போகல, சொந்த வீட்டில் போகலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி போகிறதுக்கான பாக்கியம், கிரகப்பிரவேசம் பண்ணுற பாக்கியம், இதெல்லாம் நம்மளுக்கு தடை விலகும். கல்விக்கு, முக்கியமாக கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இந்த நேரத்தில் சூரியன் 4ஆம் இடத்துக்கு சென்று செவ்வாய் சுக்கிரன் புதன் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்த 5 கிரகங்கள் கூட்டமைப்பு இருக்கிறதால உங்களுடைய வேலை வாய்ப்பாகட்டும் கல்வி ஆகட்டும் இதில் முயற்சி பண்ணுங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வின் பண்ணி உள்ள போயிடுங்க. ஐயா டீச்சர் ஆகட்டும், நான் பேங்க் மேனேஜராக இருக்கேன், இதெல்லாம் நான் என்னால் பண்ண முடியும். அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது, நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த இறை ஒளி நம்ம இடத்துல வந்து சேரும்னா சேரும். இந்த யூடியூப் மூலம் பார்க்குறோம், நம்ம அதெல்லாம் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் அப்படிதான் வகுத்து வலிச்சிருக்கான். இந்த நேரத்தில் அரசாங்க பதவிக்கோ அரசியல் வேலைக்கோ, ஐயா நான் வேலையை இழந்துட்டேன், ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன், வேலை கெட்டு போச்சு, இந்த நேரத்தில் திருப்பி நான் ரினியூல் பண்ண முடியுமா, இட்டுக்கோங்களேன். இந்த நேரத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுங்கள். கண்டிப்பா உள்ள போயிடுவீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, திருப்பி ப்ரொமோஷனோட நீங்க வேலை வாய்ப்பு பெரிய லெவலில் வருது, நல்லது நடக்கும். எந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த மாசம், எந்த தெய்வத்தை பிப்ரவரி மாதம் வழிபட்டா நம்மளுக்கு இன்னும் மேன்மையை அடைபெறும். நம்மளுக்கு 2ஆம் அதிபதி குரு, அவர் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கார். 8 என்று சொல்லக்கூடிய என்பது தர்ம தங்கடத்தை கொடுக்கும், ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும். குழப்பம் தீருகின்ற இடம் திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். முக்கியமாக திருவண்ணாமலை சென்று வர குழப்பங்கள் நிறைந்தவர் அனைவருக்கும். ஏன்னா சித்தர்கள் நாம கொடுக்கலனாலும் தெய்வம் கொடுக்கலாலும் சித்தர் பெருமான்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது இறைவனை விட அதிகமான சக்தி பெற்றவர் சித்தர் பெருமான்கள் தான். அதாவது இதுக்கு முன்ன எல்லோரும் முன்னோர்களும் அகத்திய பெருமான்லேருந்து எல்லாரும் சித்தர் பெருமான்களை வழிபட்டு தான் பெரியவங்க. 18 சித்தர் பெருமான்கள் ஒருவருக்கான அகத்திய பெருமான், இது மாதிரி யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்கள வழிபடுறதுக்கும் இவங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுத்துரும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். திருவண்ணாமலையை சென்று வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.